வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சல்லியர்கள் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சல்லியர்கள்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஒரு டாக்டர் கம்யூனிட்டி பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன்ல வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த போர் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுல வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு உண்மை கதைய மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுல நந்தினின்னு ஒரு கேரக்டர மையப்படுத்தி இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த நந்தினிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ண பொண்ணு சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு மருத்துவம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். எதிரியா இருந்தாலும் இதுக்கு சமம் தான். அப்படிங்கிற ஒரு இத வந்து சூப்பரா இந்த படத்துல கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பயங்கர ஒரு எதிர்ப்புங்க. நெறையா ஸ்க்ரீன்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அப்படி என்னதான் வந்து தமிழர்களோட அடையாளத்த, தமிழர்களோட மொழி உணர்வ, ஒரு தமிழ் தேசியம் பேசுற ஒரு படமா இருந்துச்சுன்னா, இந்த படத்த வந்து ஏன் இந்த அளவுக்கு அகைன்ஸ்ட் பண்றாங்கங்கிற ஒரு ரீசன் புரியல. ஆனா இந்த படத்துக்கு மேக்ஸிமம் தமிழர்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம மண் சார்ந்த படம். இத வந்து ஒரு பொது தளத்துல வெளியிடும்போது, ஒரு திரையரங்குல வெளியிடும்போது, அதுக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் வருது. பிவிஆர்ல வந்து ஒரு 27 ஸ்க்ரீன் தான் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இந்த படத்த வந்து இப்ப ஓடிடில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஓடிடில பார்த்துட்டு தான் வந்து இப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். படம் வந்து சூப்பராவே இருக்கு. அவங்க கொண்டு போன விதம், கொண்டு போன கதைக்களம், ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு படமா இருந்துச்சு. இந்த படம் எல்லாமே மறக்காம போய் பாருங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஆதரவு கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு படைப்புகள்லாம் நிறைய வரும். இது மேதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு.